கேள்விப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் பேதுருவை அந்த இடத்துல அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல பேதுரு அங்கே சொல்லுகிறார் அந்த ஜனங்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதே பகுதியில கொர்நேலியு குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் தரிசனங்களை கண்டான். எந்நேரமும் ஜெபிக்கிறவன், தான தர்மங்களை செய்கிறவன். அவன் தரிசனத்தை கண்டான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறானா என்று பார்க்கும் பொழுது பெறாமல் இருக்கிறான். இன்றைய காலத்தில் பார்க்கும்போது ஏதோ தரிசனத்தை, இந்த தரிசனத்தை கண்டேன், இதை கண்டேன், அதை கண்டேன் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்களா என்று சொல்லி பார்க்கும்போது அது கேள்விக்குறிதான். ஆகவே